ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது V2X தொழில்நுட்பம். V2X தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்றைக்கி உலகத்தில் பல உயிர்கள் விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை நம்ம சாலை விபத்துக்களில் இழக்கிறோம். ஒவ்வொரு நாடுமே இராணுவத்தில் சிப்பாய்களை உயிர் இழப்பு நடக்கும் போர்கள் மூலமாக. அப்படி உலகம் முழுக்க கணக்கெடுத்ததில் போரில் இறக்குறவங்களுடைய விகிதத்தை விட சாலை விபத்தில் இறக்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு புள்ளி விவர கணக்கு சொல்லுது. அதனால் விபத்தே இல்லாத ஒரு சாலையை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தொழில்நுட்ப முயற்சி தான் இந்த V2X தொழில்நுட்பம். அமெரிக்காவினுடைய அதிபராக பாராக் ஒபாமா அவர்கள் இருக்கும்போதே V2V தொழில்நுட்பத்தை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அவர் சொன்னார். V2Vன்னு என்ன அர்த்தம்னா, வெஹிக்கிள் டு வெஹிக்கிள், ஒரு வாகனத்திலேருந்து இன்னொரு வாகனமே தங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளும். அப்படியான ஒரு கட்டமைப்பை சாலைகளில் இன்றைக்கி அமெரிக்காவில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. என்ன காரணம்னா, ஒரு ஆண்டுக்கு மட்டும் 40,999 பேர் இறந்துருக்கிறாங்க சாலை விபத்தில். அப்போ இந்த விபத்துகளை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு யோசித்து அதை V2V அப்படிங்கிறாங்க. அதேமாரி V2P அப்படிங்கிறாங்க. Pனா பாதசாரிகள், அதாவது சாலையை பயன்படுத்தக்கூடியவர்கள், பாதசாரிகள், சாலையில் வாகனத்தை இயக்கக்கூடிய ஓட்டுநர்கள், இவர்களோட ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்பை நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான தொழில்நுட்பம் தான் இந்த V2X. எக்ஸ்ன்னா என்ன, எவ்ரி திங் அப்படின்னு அர்த்தம். இதனால் என்ன ஆகும்னா, வாகனங்கள் பேசும். நான் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க, எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு, இப்போ ரோடோட கண்டிஷன் என்ன, ரோட்டில் எந்த இடத்துல முட்டு சந்து இருக்குது, எந்த இடத்துல இருளாக இருக்குது, எந்த இடத்துல ரோட்டில் பனிமூட்டம் அதிகமாக இருக்குது, முன்னாடி வர்ற வாகனம் பின்னாடி வர்ற வாகனம், அந்த சாலையை கடக்கக்கூடியவங்க, அந்த சாலையோட தொடர்புடைய எல்லாருக்குமே அந்த தகவல்கள் பரிமாறப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி பரிமாறக்கூடிய அந்த தகவல்கள் எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்போது இந்த சாலை விபத்துக்களை நம்ம குறைச்சிட முடியும். அப்படிங்கிறக்காக அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் இது ஒரு சோதனை முயற்சியாக பண்ணி பார்த்துருக்காங்க. அதுவும் தேசிய நெடுஞ்சாலைகளில் ஒரு 20% இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு விபத்துகளே நடக்கிறது இல்லையாங்க. அப்போது இந்த தொழில்நுட்பத்தை எல்லா சாலைகள்லையும் நம்ம நிறுவுறதன் மூலமாக ஒட்டுமொத்த அமெரிக்காலையும் ஒரு உயிர் இழப்பு கூட சாலையில் நடக்காத அளவுக்கு நம்ம பார்த்து கொள்ள முடியும். அப்படிங்கிறதுக்கான ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த V2X தொழில்நுட்பம். அப்படியான செய்திகள் பரிமாறப்படுகிற போது எல்லாருக்குமே தெரியும். இப்போது டிரைவர் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போயிட்டுருக்காரு, எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்காரு, இப்போ எந்த இடத்துல போயிட்டுருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பாதசாரிகளுக்கு போகும், அந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய மற்றவங்களுக்கு போகும். அதே மாதிரி இந்த சாலையை யார் யார் பயன்படுத்திகிட்டு இருக்கா, எந்தெந்த இடத்துல யார் யார் நிற்கிறாங்க, யார் எந்த திசையிலேருந்து எந்த திசை போக போகிறாங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் அந்த டிரைவருக்கும் பரிமாறப்பட்டுரும். அதனால் விபத்துகளே இருக்காது. அதே நேரத்தில் ஒரு வாகனம் முந்தி போகுது, பக்கத்தில் போகுது, சைடில் போகுதுன்னா அந்த வாகனத்தை பற்றிய மொத்த தகவலும் இந்த வாகனத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படியான ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த தொழில்நுட்பம். அது மட்டும் இல்லைங்க, அதில் இன்னும் ஒருபடி முன்னேறி என்ன போகிறாங்க அப்படின்னா, இனி வருகிற வாகனங்களை தயாரிக்கிற போது இந்த மாதிரியான தொழில்நுட்ப வசதிகளோடு தான் ஒரு காரை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இனி வருகிற வாகனங்கள் எல்லாமே இது மாதிரியான அதிநவீன ஒரு தொழில்நுட்பம் கொண்ட வாகனங்களாக அது இருக்கிறதுனால நிச்சயமாக உயிரிழப்புகள் வாகனத்தினால ஏற்படாது, சாலை விபத்துகளால் ஏற்படாது, விபத்துன்னு ஒன்றே நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு வருது. இன்னொன்று என்னென்னா, அதுலேயுமே வேகமாக வருகிற வாகனங்கள் இப்போ ரெண்டு மோதக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட தானாகவே அந்த இன்ஜின் ஆஃப் ஆகி அதில் பிரேக் அப்ளை ஆகி ரெண்டு வாகனங்களும் ஒன்று மோத முடியாத நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்களும் அதில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு விபத்து இல்லாத ஒரு உலகத்தை நோக்கி நாம் முன்னெடுத்து போவதற்கு இந்த தொழில்நுட்பம் உதவுகிறது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.